Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த கொஷின் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸில் நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ஒரு தடவை தான் கேட்டாங்க. பட் இந்த சேம் கொஷின் ரெண்டு தடவை அண்ணா யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. நவம்பர் டிசம்பர் 2021 ரெகுலேஷன் 2017, அகைன் நவம்பர் டிசம்பர் 2020 ரெகுலேஷன் 17 கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தோட மிரர் ஃபார்ம் தான் இந்த கொஷின். பாருங்கள், ஏ வந்து ஃபிக்ஸ்டு, பி வந்து சிம்பிள், சி வந்து சிம்பிள், 60 கிலோ நியூட்டன் 100 கிலோ நியூட்டன். இதை அப்படியே மிரர் இமேஜாக போடுங்க. ஏ வந்து சிம்பிளாகிடுச்சு, இங்கே ஃபிக்ஸடு, இந்த 100 60. சரிங்களா? இப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கணும்? சேம் இதே வேல்யூ வரணும், பட் அப்படியே உல்டாவா இது மிரர் இமேஜாக எல்லாம் இந்த பக்கம் வந்துடணும். சரிங்களா? அது மாதிரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணணுன்றதால தான் நான் இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்துடும் பீமில். நெக்ஸ்ட்டு இங்கே இஐலாம் மாற்றி கொடுப்பாங்கள்ல, சம்டைம்ஸ் இது 1.5 இஐ, சம்டைம்ஸ் இது 3ஐன்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போது நம்ம அப்படி கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், அனலைஸ் த கண்டினியூஸ் பீம் shown in figure by flexibility method. இந்த இயர் கொஷினில் மென்ஷன் பண்ணிட்டேன். கொஷினை வச்சுட்டு எத்தனை ரெடண்டன்ட் அதாவது எத்தனை ஃபைனல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும்னு பார்க்குறோம். எம்ஏவோட வேல்யூ 0, அதனால் இது வராது. எம்பி கால்குலேட் பண்ணணும், எம்சி கால்குலேட் பண்ணணும். ஸோ மொத்தம் 2 இருக்குது. இப்போ 2ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். சைஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் 2/2. இப்போ எம்பி எம்சி தான், இதை எடுத்து எழுதிக்கோங்க. Select MA and MB as redundant forces. Release MB and MC and the release structure is as follows. So release structure வந்து எடுத்து எழுதிக்கிறோம். release structureல இங்கே சென்டராக ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, இங்கே ஃபுல்லாக யூடிஎல் ஆக்ட் ஆகுது. இதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் கோஆர்டினேஷன் டைரக்ஷன், அதாவது டெல்டா எல் வந்து கால்குலேட் பண்ண பார்க்குறோம். அட் ஸ்பேன் ஏபியில் M = WL/4. ஸோ இது சென்ட்ரலில் W ஆக்ட் ஆனால் WL/4. ஸோ டபிள்யூவோட வேல்யூ நமக்கு 100, எல் வந்து 3 டிவைடட் பை 4 கால்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதுக்கு வந்து WL/8, இது 60, எல்லோட வேல்யூ 4. ஸோ WL²/8, சாரி. ஸோ WL²/8, டபிள்யூவோட வேல்யூ 60, எல்லோட வேல்யூ 4, ஸ்கொயர் பண்ணிட்டு டிவைடட் பை 8 போட்டோன்னா இங்கே 75, இங்கே 120. ஸோ மொமெண்ட்டு கால்குலேட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா ஃபைனலில் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்காக தான் ஒரு தடவை எழுதிடுறது. இல்லை எனக்கு தெரியும்னா நீங்கள் டைரெக்டாகவே எழுதிடலாம், பட் ஸ்டெப் மார்க் இருக்குன்றதால நான் வரைஞ்சி கட்டுறேன். இப்போது காஞ்சுகேட் பீம் வரைகிறோம். காஞ்சுகேட் பீமில் வந்து பாயிண்ட் லோடால் வர லோடு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். அதனால் இதை 75/EAன்னு போட்டு, அதாவது ஸ்ட்ரெயிட் இன்க்ளைன்ட் லைன், சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு யூடிஎல்லால் வருது பேரபோலிக் லைனு 120 டிவைடட் பை இஐஏ. இதுக்கான இதை கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ரெடண்டன்ட் வந்து என்னது? எம்பி, அதாவது பி பாயிண்ட்டு. செகண்ட் அண்ட் ரெடண்ட்டு சி. மேட்ரிக்ஸ் சைஸு A11, A12, A21, A22 இதுதான். இது ரெண்டும் பி மேட்ரிக்ஸு. அதாவது ஃபஸ்ட்டு பியை வந்து ரெடண்டண்ட்டாக எடுக்கிறப்ப சால்வ் பண்ணணும், இதை சியை ரெடண்டண்ட்டாக எடுக்கிறப்ப சால்வ் பண்ணணும். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், டெல்டா 1L ஸ்லோப் அட்டு பி பாயிண்ட். பி பாயிண்டில் பாருங்கள், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா WL/4 ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ சேம் இதாக ஒர்க் அவுட், அதாவது சென்டரில் லோட் ஆக்ட் ஆகும்போது WL/4. நெக்ஸ்ட்டு பெரபோலிக்காக வரும்போது WL/3. சரிங்களா? எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு இங்கே WL/4, இது WL/3, அதை தான் எடுத்து எழுதி ஆட் பண்ணிக்கிறேன். டபிள்யூவோட வேல்யூ 75/EAA இன்ட்டு 3 டிவைடட் பை 4. இது 120EA இன்ட்டு 4 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 216.25 டிவைடட் பை EA. ஆக்சுவலாக EA இதுலேயும் மறந்துருக்கேன், நீங்கள் EAன்னு எழுதிக்கோங்க. பிகாஸ் இங்கே பாருங்கள் EA இருக்கு இல்லையா, அதனால் EAன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு டெல்டா 2L கால்குலேட் பண்ணுறோம். 2Lக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப் அட்டு செகண்ட், அதாவது செகண்ட் கோஆர்டினேட்டில் வர இது பார்க்குறோம். சரிங்களா? இது 1L இல்லை, ஆக்சுவலாக 11L 21L கரெக்டாக எழுதிக்கோங்க. நான் மாற்றி எழுதி வச்சுருக்கேன். சாரி, இது கரெக்டு தான். இது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைல்ல.
ஸோ 1L கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2L வந்து ஸ்லோப் அட் சி. ஸ்லோப் அட் சி பாருங்கள், இந்த பாயிண்டில் ஆர்சி ஈக்குவல் டு WL/3 தானே ஃபார்முலா. ஸோ WL/3 120/EI தான் டபிள்யூவோட வேல்யூ. ஸ்பேன் எல் வந்து 4 மீட்ரு டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 160/EI. இது கால்குலேட் பண்ணியாச்சு. இதை பேஸ் பண்ணிவிட்டு டெல்டா எல் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எடுத்து எழுதிட்டு EI காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். டெல்டா மேட்ரிக்ஸ் ஓவர் ஹேங்கிங் பீம் எதுவும் இல்லாததால் எல்லாமே 0 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் டெல்டா கால்குலேட் பண்ணணும். டெல்டா மேட்ரிக்ஸ் வந்து இது மாதிரி நான் 2/2 கிராஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம். எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு பி பாயிண்ட் தான் ரெடினன்ட்டு. ஸோ அப்ளை யூனிட் மொமெண்ட் அட் பி அண்ட் ட்ரா த காஞ்சுகேட் பீம் மெத்தட். ஸோ காஞ்சுகேட் பீம் வரையணும்னு பார்க்குறோம். இங்கே மொமெண்ட் யூனிட் மொமெண்ட் அப்ளை பண்ணும்போது ஒரு யூனிட் மேலே போகும் இல்லையா. மேலே போனதுக்கப்புறம் இது 1/EI, இது 1/EI. இந்த இடத்துக்கான ஃபார்முலா WL/3, இதுவும் WL/3 பிகாஸ் இங்கே ஹைட் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு RB வருது WL/3, இந்த இடத்துக்கு RA வருது WL/3. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலா எடுத்து எழுதி ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. டபிள்யூட வேல்யூ 1/EI இன்ட்டு ஸ்பேன் 3 மீட்டர் டிவைடட் பை ஃபார்முலாவில் இருக்க 3. நெக்ஸ்ட் 1/EI 4/3. ஸோ 3 காமனாக இருக்க எடுத்து எழுதிக்கோங்க. EI காமனாக இருக்க எடுத்து எழுதிட்டு மேலே இருக்க 1 × 3 3, 1 × 4 4, ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 7. ஸோ 7/3EI தான் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு A11ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு A21ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு யூனிட் அப்ளை பண்ணும்போது அங்கே வர சி பாயிண்டில் என்ன இருக்கோ அதுதான் A21. அது பாருங்கள் WL/6 தானே இந்த இடத்துக்கு. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருக்கோம் இல்லையா. பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் WL/6. சரிங்களா. எல்லாமே கிரிக்கெட் வச்சுருக்கேன். ஓகே. WL/6ல் டபிள்யூட வேல்யூ 1/EI, இந்த லோடோட வேல்யூ. ஸ்பேன் வந்து 4 மீட்டர் டிவைடட் பை 6. அப்போ இது கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 2/3EIன்னு வரும். நெக்ஸ்ட்டு அப்ளை யூனிட் மொமெண்ட் அட் A அண்ட் ட்ரா த காஞ்சுகேட் பீம் மெத்தட். சாரி, இது ஆக்சுவலாக A கிடையாது, சியில் தானே அப்ளை பண்ணணும். சியில் அப்ளை பண்ணணும். டைப் பண்ணும்போது மாற்றி டைப் பண்ணிட்டேன். MC தான் ரெடினன்ட் ஃபோர்ஸ். MCயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 யூனிட் மேலே ஏற்றிக்கோங்க. ஸோ இப்போ சியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1/EI அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேன் வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா. சென்ட்ரல் அப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ஏறும். இது சின்னும் போது ஒன்லி இந்த ஸ்பேன் தான். நீங்கள் வரைஞ்சி வேணால் வச்சுக்கலாம், பட் நோ யூஸ். அதனால் நான் வரையில. உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா 2 ஸ்பேனுமே வரைஞ்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். சரிங்களா. இது வந்து A, இது Bன்னு இருந்திருக்கும். ரைட். இப்போது இது அப்ளை பண்ணிவிட்டு இது பாருங்கள், நமக்கு தெரியும் 0 வர பாயிண்ட்டு WL/6, இது WL/3. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மில் இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A21 வந்து WL/6, டபிள்யூட வேல்யூ 1/EI 4/6. அகெயின் 2 3ன்னு கேன்சல் பண்ணிவிட்டு 2/3EIன்னு எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்லோப் அட் C வந்து WL/3 தான். ஸோ 1/EI டபிள்யூட வேல்யூ 4/3 போட்டிங்கன்னா 4/3EI வந்துடும். சரிங்களா. இப்போ எல்லாத்துலேயுமே 3EI வந்து காமனாக இருக்கும். பாருங்கள், இங்கேயும் 3EI காமன், 3EI காமனு. அப்போ 3EI வந்து காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1/3EI எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து அதாவது நீங்கள் பிரித்து எழுதிடுங்க முதல்ல, அதுக்கப்புறம் இது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து 7/EI, நெக்ஸ்ட்டு 2/EI, அகெயின் இதுவுமே 2/EI, இது 21ன்றது 2/EI, நெக்ஸ்ட்டு 4/3EI. இதில் காமனாக இருக்க 3EI வந்து வெளியே எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க 7 2 2 4 மட்டும் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரியும். P மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா இன்வர்ஸ் இன்ட்டு டெல்டா மைனஸ் டெல்டா எல் தான் ஃபார்முலா. ஸோ இதில் டெல்டான்றது ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 1/3EI 7 2 2 4 இது மொத்தமாக இன்வர்ஸ் எடுக்கிறோம். இன்ட்டு இந்த டெல்டா மேட்ரிக்ஸ் 0/0 தானே. ஸோ 0. டெல்டா எல் மேட்ரிக்ஸ் வந்து 216.25 160 இங்கே எடுத்து எழுதியிருப்போம் பாருங்கள்.
ஏது இருக்கு இல்லையா டெல்டா எல் ஈக்குவல் டு அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கான இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். 1/3a. அப்போ 3a மேலே போய்டும், 1 கீழே வந்துடும். சரிங்களா? பேலன்ஸ் இதுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை இன்வெர்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். இன்ட்டு 1/ei. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். ஏன்னா 0 மைனஸ் இந்த மைனஸ் மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டேன்னா வேலை முடிஞ்சது. இது 0ன்றதால எடுத்துடலாம். இப்போ -216.25 160. இப்போ இஐக்கும் ஏஐக்கும் கேன்சல் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேலன்ஸுங்கிறது 3 மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இது கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். 7 × 4 - 2 × 2. அதை எடுத்து டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. இப்போது 4 இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், 7 இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதோட யூனிட்ஸ் வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு ABCD மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணால் 1/AD, அதாவது இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, மைனஸ் BC, அதாவது CB ஆர் BC அதை மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டியும் ஏவும் இடம் மாறிடும். DA. அடுத்து B வந்து -B -C. இதுதான் வந்து இன்வெர்ஸோட ஃபார்முலா 2/2 மேட்ரிக்ஸ்க்கு. அதனால் எடுத்து எழுதிட்டேன். சரிங்களா? இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 216.25 -2 × -160. இதை எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு -2 × -216.25 + 7 × 160, அதை +7 × -160 சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வேல்யூ கிடைக்குது. இது பாருங்கள், 3/24 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/8 தான். இல்லை நீங்கள் அப்படியே 3/24 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் விஷயம் தான். ஏன்னா கேல்குலேட்டர் தானே போட போகுது. சால்வ் பண்ணால் 68.125 85.94 நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இது MA MB இல்லை, ஆக்சுவலாக இது தப்பாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா MB MC தான். MB MC தான். ஏன்னா B தானே, MB MC தானே ரெடண்டன்ட் ஃபோர்ஸு, அதனால் அதை மாற்றி எழுதணும். ஸோ MB MCன்னு நான் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் போட்டுக்கோங்க. சால்வ் பண்ணால் நமக்கு MBயோட வேல்யூ -68.125, MCயோட வேல்யூ -85.94. இதை பேஸ் பண்ணி ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். MCயோட வேல்யூ 85.94, MBயோட வேல்யூ 68.15. இந்த ஃப்ரீ மூமெண்ட்ஸு 75 120 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 75 120 கால்குலேட் பண்ணிவிட்டு சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு, அதாவது பாயிண்ட் லோடுக்கு இப்படி இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இது யூடிஎல் லோடுக்கு பெரபோலிக் கர்வ் வரும். சரிங்களா? வரைஞ்சிட்டு இது இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ், லைனுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாம் நெகட்டிவ். ரைட்? வரைஞ்சிடுங்க. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ.